எபிசோடு ஸ்டார்டிங்காக தேர்மனோட கோல்டன் மூன் மினிஸ்ட்ரி தான் காட்டாங்க. பிரின்சஸ் மியா, நமக்கு என்ன வேலைக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம்? ஓ அதுவா, நாங்கள் ஒரு ஆளை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்கள் பார்க்க நினைக்கோம் ஒரு ஆளா? என்கிட்ட அதை பற்றி எதுவுமே சொல்லலை. இவ்வளோ இமேஜினேஷன் பண்ண என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அப்போ நான் உங்களுக்கு ஒரு லாயலான விங் உமனாக இருப்பேன். அங்கே ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. ஆல்ரெடி ஆனையோட நிலைமையை பார்த்து அவங்க ரொம்ப கோவப்பட்டாங்க. அதனால் மியாவுக்கு இதை பற்றி தெரியாமல் இருக்கணும். பேக்ரவுண்ட் வாய்ஸ்னு சொல்லுது, இந்த எங்கான சிவில் சர்வன் இவன் அவனோட டைம் லைனில் நடந்த விஷயத்தை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அவன் தான் இந்த எம்பையரில் இருக்க ஃபினான்ஷியல் சம்மந்தமான விஷயத்தை எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணான். நீங்கள் தான் லூட்விக்காக இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் உங்களோட பேரை ஏகப்பட்ட இடத்துல கேள்விப்பட்டேன். நீங்கள் உங்களோட வேலையை பர்ஃபெக்டாக செய்கிறீங்க. அவனும் சொல்கிறான், ஒரு ராயல் ஃபேமிலிக்கு எவ்வளோ சாப்பாடு செலவாகும் தெரியுமா? நான் உன்னை பாராட்டுறதுக்காக நேரில் வந்தால் நீ என்னன்னா என்கிட்ட இதுமாதிரி பேசியிருக்கேன் கேட்க. நீங்கள் தான் எல்லா விஷயத்துக்கும் ஒரு தடையாக இருக்கீங்க. நீங்கள் ஒரு பிரின்சஸாக என்ன செய்யணுமோ அதை செய்ய ட்ரை பண்ணுங்க. பிரின்சஸ் மியா அடே பிரசன்ஸ் தான் காட்டாங்க. அந்த 4 கண்ணா அன்னைக்கு என்ன நான் சொல்றது காது கொடுத்து கூட கேட்கல. தேர்ட் கிளாஸ் டாக்ஸ் ஆஃபீஸர் லூட்விக், நீ இதை பற்றி ஏகப்பட்ட விஷயத்த சொல்லிட்டே இருக்க. அதனால நீ கிரிம்சன் மூன் மினிஸ்ட்ரிக்கு நீ பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். இது ரொம்ப மோசம். லூட்விக் அன்னைக்கு ஒன்று அந்த ப்ரொவின்ஸுக்கு போகாமல் இருந்தான். டிஎர்மோனியம் பேரில் ஏகப்பட்ட விஷயம் டெவலப் ஆகிருக்கும். ஆனால் இப்போ அந்த கிலோடி என்ன தான் துரத்திட்டு வருது. எனக்கு ஒரு நிமிஷம் தர முடியுமா? பிரின்சஸ் மியா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேட்க. ஆமாம் பிரின்சஸ் மியா இங்கே என்ன பண்ணுறாங்க? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். பிரின்சஸ் மியா ரொம்ப தைரியமாக பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் சீன் தான் காட்டுறாங்க. நான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன், ஆனால் நான் இப்போ பிஸியாக இருக்கேனே அப்படின்னு இவனும் சொல்ல. சரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஒன்று கேட்கணும். நீ அதை பற்றி தான் கவலைப்படாத. இப்படி இவனும் மனசுவே சொல்கிறான். நான் கேள்விப்பட விட அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா எல்லா விஷயத்துலையும். சரி என்கிட்ட எதை கேட்கணும்னு சொன்னேன், என்னன்னு கேட்க. அதுவா, நான் ஸ்டண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். சரி என்னோட கேள்வி என்னன்னா, இந்த எம்பையரோட ஃபினான்ஸை நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு அவளே கேட்க. அப்படின்னா உங்ககிட்ட நான் சில விஷயத்தை கேட்குறேன் பிரின்சஸ். ஒரு ஹைனஸோட சாப்பாடு செலவு எவ்வளோ அதிகமாகுது? இதை கூட உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்கள் இந்த எம்பையரை சரியான ஒரு இடத்துக்கு கொண்டு போக முடியாது. சரி நான் சொல்கிறேன், ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் தோராயமாக ஒரு கோல்டு நான் நினைக்கிறேன் அதுவாக தான் இருக்கும். சிம்பிளாக சொல்ல போனால் இந்த எம்பையரில் நிதி பிரச்சனை தான் இருக்குது. இந்த கண்ட்ரியில் வர பணத்தோட வெளியே தான் அதிகமாக பணம் போகுது. அப்படியே ஃப்ளாஷ்பேக் சீன் தான் காட்டுறாங்க. பிரின்சஸ் நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கல்ல, நம்ம ஹை பொசிஷன் தான் இருக்கும், ஆனால் இந்த நேஷனல் இருக்க பிரச்சனையை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கல்ல. இது உங்களுக்கு சிம்பிளாக சொல்ல போனால் இந்த எம்பையரில் இருக்கிற பிரச்சனையே ஃபினான்ஷியல் சம்மந்தமான பிரச்சனை தான். இந்த நேஷனுக்கு உள்ளே வர பணத்தை விட வெளியே தான் அதிகமாக போகுது. இந்த 4 கண்ணை என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டான். அவன் சொல்கிற ஒரு வார்த்தையை நான் லெட்டர் போல எழுதுனேன். இதை வந்து நான் கண்டிப்பாக மறைக்கவே மாட்டேன். ப்ரெசன்ட் சீனில் இருக்க மியா காட்டுறாங்க. எம்பையரில் சில முக்கியமான பிரச்சனைலாம் இருக்குது. அதுவும் இந்த வேறு நாட்டில் இருக்க ரிலேஷன் ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தான் செலவு அதிகமாகும். இது போதும். ஆமாம் பிரின்சஸ் மியா எங்கே போனாங்க? எவ்வளோ அங்கே பார்க்க பிரின்சஸ் மியா ரொமான்ஸ் பண்ணுறாங்க. இப்படி அவ்வளோ ஷாக்காக ராயல் ஃபேமிலி இவ்வளோ புத்திசாலியானவங்களாம் இருப்பாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதில் இவனால என்ன புகழ்றானா? இவனுக்கு என்னாச்சு? ஒருவேளை நான் இங்கே ரீஇன்கார்னேட் ஆனது இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு தானா? என்னை மன்னிச்சிடுங்க. என்ன மாதிரி ஆளுங்க உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப் பண்ணாமலே நீங்களே இந்த எம்பரை நீங்கள் நல்ல ஒரு நிலைமை கொண்டு வரலாம். இல்லை நான் சொல்கிறது உண்மையாகவும் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கே தெரியும் நான் எந்த ஒரு விஷயத்தையும் இதுமாதிரி பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. சரி பிரின்சஸ் மியா நீங்கள் இன்னும் எங்கே இருக்கிறதுனால மக்கள் உங்கள் பேச்சு கேட்க முடியல, நீங்கள் ரொம்ப கவலையாக இருப்பீங்க. ஆமாம் அதுதான் எப்படி கரெக்டாக சொன்னேன். நான் எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும் நான் இன்னும் தப்பாக தான் முடிவு எடுக்கிறேன். அதனால தான் உங்களை மாதிரி ஆளுகிட்ட நான் இதெல்லாம் பேசி எதனா ஐடியா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கலான்னு நினச்சேன். அப்படின்னா சரி ஐனஸ், நான் லூட்விக் கேட்பிட் சொல்கிறேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் உங்களுக்கு பண்ணுவேன். இப்படி இவனும் ப்ராமிஸ் பண்ணேன். அப்படியே நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க. பிரின்சஸ் மியா இதான் நான் உங்களை வந்து பார்க்கறது கடைசி நினைக்கிறேன். இது மாதிரி கசப்பான தருணத்தில் உங்களை நான் இப்படி பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் உங்க கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த டைம்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் வச்சுப்பேன். அப்படியே பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்லுது. ஆனைக்கு அப்புறம் மியா அவளோட 2வது ஒரு ஆளை கண்டுபிடிச்சிட்டான். அப்படியே நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க. அது என்ன நடக்க போகுது இப்படி இவ்வளோன்னு பார்க்க. என்னாச்சு? அந்த புக்லையும் போட்டிருக்கு இவங்க பண்ண இந்த விஷயத்தினால அந்த இடம் ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. என்னது லூட்விக் ஹெல்ப் பண்ணனால ஹிஸ்டரியே ஒரு பெரிய விஷயமா மாறி இருக்கு. அப்போ அதுவும் மாறி இருக்காங்கல்ல இப்படி இவ்வளோ பார்க்க. ஆனால் எதுவும் மாறல. இந்த கிலோட்டின் விதி இது ஒன்றும் மாறாமல் இருக்கு. பரவாயில்ல, எனக்கு இன்னும் டைம் இருக்கு. என்னோட டைரியில் இருக்க விஷயத்தை நான் வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிப்பேன். அது மட்டும் இல்லை, இந்த கேபிட்டல் இருக்க ஸ்லம்ஸில் ஒரு தொற்று நோய் ஒன்று வந்தது. இந்த எம்பியில் ஒரு இன்டர்நேஷனல் இஷ்யூவாக இருந்தது. இதை நான் எப்படி பண்ண போறேன்னு தெரியலையே, எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. எனக்கு நல்லா தெரியும். ஆனே அந்த 4 கண்ணா, அதாவது அந்த லூட்விக்கை போய் நம்ம பார்க்கறதுக்கு போகலாம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்படின்னா சரி நீங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்க. ஏன் இப்போ நான் ட்ரெஸ் மாற்றி ஆகணும்? இதில் போனால் நான் கேட்க, நம்ம இது மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறோன்னா நம்ம ட்ரெஸ்லாம் ரொம்ப அழகாக போட்டுன்னு போகணும். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க பிரின்சஸ் மியா. ஓ நீ அப்படி தான் நினைக்கிறியா? ஆமாம் இதான் கடைசியாக ஒரு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துலாம் சொல்லிட்டு லாஸ்ட் இயர் ஒரு பணக்கார மெர்ஜென்ட் தான் உங்களுக்கு இதை கிஃப்ட் பண்ணாரு. ஓ அப்படியா? அப்படின்னா சரி நீங்கள் அவரை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எங்கே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கீங்க இப்படி ஆனையும் கேட்க. அப்படியே நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க. நம்ம ஏன் இந்த
இந்த நியூ மூன் டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கோம் பிரின்சஸ் மியா. இங்கே பீப்புள்ஸ் கூட இங்கே வரது கிடையாது. நம்ம இங்கே வந்திருக்கோம், எது வேணால் நடக்கலாம். இல்லை இங்கே வந்ததுக்கே முக்கியமான விஷயம் இதுதான். இங்கே இருக்க விஷயத்தெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நீ எனக்கு அட்வைஸ் சொல்லணும், ஓகேவா? நான் சொல்ல நினச்சேன், இங்கே ரொம்ப பேட் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்ல, இது எனக்கு ஒன்றும் மோசமாக தெரியல. என்ன அந்த விஷயத்தோட இதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப அவ்வளோலாம் கிடையாது. இங்கே இருக்க மக்களுக்கு குளிக்கிறதுக்காக அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களோட பாடி அவங்க க்ளீன் பண்ணணும்னா அவங்களோட பாடி ஃபுல்லாக நாத்தடிக்கும். அதனால அவங்களுக்கு உடம்பு செய்யலாமா? இது மாதிரி விஷயத்துல நம்ம இப்போ கவலைப்பட தேவையில்ல. சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு அவளும் கூப்பிட. ஐனஸ் சரி நீங்கள் எங்கே போகிறீங்க கேட்க. ஓ ஆமாம், நீ நல்ல ஒரு கேள்வி தான் கேட்டிருக்க. அவளும் அங்கே இருக்க ஒரு ஆளை பார்க்க. சரி அங்கே தான் போகணும்னு சொல்லிட்டு அவளும் போகிறா. நான் சொல்கிறது கேட்குதாடா? நீ நல்லா இருக்கியா ஐனஸ்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவனுக்கு பசி அதிகமாக இருந்ததுனால அவனுக்கு இப்படி நடந்திருக்கு. இந்த மாதிரி இடத்துல இது பொதுவானது. எனக்கு நல்லா புரியுது. பசியோடு இருக்குது எவ்வளோ ஒரு கஷ்டம் தெரியுமா? ஆனே நீ எடுத்துன்னு அந்த ஸ்நாக்ஸ் என்கிட்ட எடுத்துன்னு வந்து கொடு. கண்டிப்பாக அவங்களுக்கு சத்து கம்மியாக இருக்கவே அவங்க எந்த டைம்லையும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம். என் பேர் ஃபுல்லாக அந்த டிசீஸ் பரவதுனால என் பேரில் இருக்க மக்கள் 10% பேர் இறந்துட்டாங்க. ரூட்டுக்கு இதுக்காக ஏகப்பட்ட காசை செலவு பண்ணிட்டான். அதனாலே ஃபினான்ஷியலில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் நான் இதை திரும்ப இதை நடக்க விட மாட்டேன். ஆனால் ரூட்பிக் ஃபியூச்சரில் இந்த நோயை தடுக்கிறதுக்கு எதனா வழி இருக்கா? நோய் பரவாமல் தடுக்கிறதுக்கா? பிரின்சஸ் மியா இவனுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான எடுத்துன்னு போகிறது நல்லது. அந்த ஸ்ட்ரீட்டோட எண்டில் சர்ச் ஒன்று இருக்குது, அங்கே போகலாம். சரி வாங்க அங்கே போகலாம். ஆனால் என்னோட மனசில் ஏன் இது மாதிரி எதுவும் தோணலை. நான் முழுக்க இந்த என் பேரில் இருக்க ஃபினான்ஷியலை பற்றி தான் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆனால் இதே மாதிரி நான் எப்பவும் இருந்தது கிடையாது. இந்த டிசீஸ் ஒன்றே பரவ ஆரம்பிச்சுன்னா என் பேருக்கு ஃபினான்ஷியலாக எவ்வளோ லாஸ் ஆகும். ஆனால் ஆல்ரெடி இவங்களுக்கு இதுமாதிரி நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருக்கு. அதை என்கிட்ட காட்டுறதுக்காக தான் இவங்க என்கிட்ட ஹெல்ப் பண்ண கேட்டிருக்காங்க. அவங்க ஒருவேளை இந்த எவன்லேருந்து இந்த கேபிட்டல் லீடராக இருப்பாங்க. ரூட் வைக் முழுக்க ஷாக்கில் அப்படி நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் வைஸ் சொல்ல, அங்கே இருக்க மியாவும் சொல்கிறாங்க, இந்த உடம்பு சரியில்லாத பையன் நீங்கள் இவனுக்காக இந்த சர்ச்சு தெரப்பி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நாங்கள் எங்களோட கடமை தான் செஞ்சோம் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்ல, பிரின்சஸ் மியா நீங்கள் என்கிட்ட கேட்டீங்கல்ல இந்த டிசீஸை பரவாமல் இருக்கிறதுக்கு என்ன ஐடியா கேட்டீங்கல்ல, நீ அதை பண்ணுன்னு எனக்கு நான் நம்பிக்கை இருக்கு. அந்த டிசீஸை பரவாமல் தடுக்கிறது 2 வழி இருக்கு. ஒன்று எல்லாருக்கும் ஃபுட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். 2வது ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி. ஓ அப்படியா? அப்போ இதுக்கு ஏகப்பட்ட செலவாகும் நினைக்கிறேன். ஆமாம், அது மட்டும் இல்லை அந்த மெயின்டெனன்ஸ் செலவு கண்டினியூஸாக ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறது, இதுக்கெல்லாம் ஏகப்பட்ட செலவாகும். இதுக்கு நம்ம ஒரு பட்ஜெட் நம்ம போடணும் அப்படி இவனும் சொல்ல, எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளப்பு கேட்டேன். இருந்தாங்க இது சேல் பண்ணால் போதுமா? பிரின்சஸ் மியா நீங்கள் என்ன பண்ணீங்க? அதை யார் பண்ணுவாங்களுக்கு வானாமான்னு கேட்க, இல்லை எனக்கு இதை பற்றிலாம் கவலை கிடையாது. இது எவ்வளோ விலை மதிப்பற்ற பொருளாக இருந்தாலும் நீங்கள் இதை ஒரு நாள் இழக்கும்போது தான் அதோட வலி உங்களுக்கு புரியும். அதனால தான் சொல்கிறேன், இதை நான் எதனா ஒரு நல்ல யூசேஜுக்காக இதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிரின்சஸ் மியா ஐனஸ் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் நீங்கள் ஒரு சைண்ட் தான் அப்படின்னு இவனும் மனசுக்குள்ள சொல்ல, இது ஆமாம் நான் இதை ஒரு மீனிங்ஃபுல்லான இதுக்கு யூஸ் பண்ணணும். ஃப்ளாஷ்பேக்கு போகிறான். ஃபியூச்சரில் என்கிட்ட இருந்து இது ஒருத்தவன் தெரிஞ்சிட்டான். அதனால நான் இதை எவ்வளோ தடவை 100 மில்லியன் தடவை கூட விற்றா கூட எனக்கு அதோட கவலையும் கிடையாது. பிரின்சஸ் மியா உங்களோட அந்த ஃபீலிங்ஸை நான் என்னோட மனசில் பதிய வச்சுக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த விஷயத்தை நான் நல்ல ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்துவேன். இந்த ஏர் பின்னை சேல் பண்ணால் நம்மளுக்கு கம்மியாக தான் காசு கிடைக்கும், அது அவளுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவளோட இறக்க மனசை நம்மளுக்கு காட்டுறாங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து போதுமான அளவு எங்களுக்கு நிதி தேவை. இவனும் மனசுக்குள்ள சொல்கிறான், பிரின்சஸ் பண்ண அந்த விஷயத்தை நினச்சவங்க வேந்து போவாங்க. அதனால இவங்க அவங்களோட சொந்த பணத்தை இதுக்கு செலவு பண்ணுவாங்க. இப்படியே 20 நாளுக்கு அப்புறம் தான் அந்த ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்காக நியூ மூன் டிஸ்ட்ரிக்டில் ஒரு இடத்த வந்து டிசைட் பண்ணாங்க. இப்படி அந்த பேக்ரவுண்ட் வைஸ் சொல்ல ஆனேவும் சொல்கிறான், இதுமாரி இந்த ஃப்ரீசன் டெசர்ட் வந்து ஸ்ட்ரீட்டில் விற்றாங்க, இது ரொம்ப பாப்புலரான். ஓ அப்போ இது ரொம்ப நல்லா இருக்கும் போலே, நான் இது உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். அவங்க நம்மளுக்காக டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்தாங்க. நீங்கள் தான் இந்த ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு ஒரு அடித்தளம் போட்டீங்க. அதனால் இந்த விஷயம் இங்கே இருக்க மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால் அவங்க ஒரு கடவுள் மாதிரி மதிக்கிறாங்க. நான் அவ்வளோ பெரிய விஷயம் நான் செய்யவே இல்லையே. இல்லை எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் எவ்வளோ விஷயம் செஞ்சிருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு ஆளுக்கு நான் சர்வ் பண்ணதை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்ல, சரி அப்போ இந்த அன்பான பிரின்சஸ் நான் ஒன்று சொல்கிறேன், நம்ம 2 பேரும் இதை ஷேர் பண்ணி சாப்பிடலாம். நீங்கள் என்ன உண்மையாக சொல்கிறீங்க? இல்லை நான் என்ன தப்பாக கேட்டுனா? இல்லை என்னோட சிஸ்டர் ஏரிஸ் அவள் இதை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏரிஸ் அவள் ரொம்ப வீக்கானவ, அவளுக்கு இதுமாரி இந்த ஃப்ரீசன் டெசர்ட் அவள் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. ஓ அப்படின்னா சரிவா நம்ம இப்போ உங்களோட வீட்டுக்கே போவோம். நீ எப்படி ஃபீல் பண்ணுற இப்போ கேட்க, என்ன இவ்வளோ ஷாக்கில் கேட்க அப்படியே நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க. ஏரிஸும் சொல்கிறான், இது ரொம்ப நல்லா இருக்கு. பட் டைனஸ் நான் உங்கள் எதிர இதுமாரி ப்ராப்பராக ஒரு ட்ரெஸ்ஸு கூட போடாமல் உட்காந்துருக்கேன். இல்லை நீ அதெல்லாம் பற்றி எதுவும் கவலைப்படாத. பட் ஆனால் ஏரிஸ் நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத. பிரின்சஸ் மியாவுக்கு அவங்க எல்லாத்தையும் ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. அவங்க ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க அதை ஹாப்பியாக தான் எடுத்துப்பாங்க. அவளும் அதை சாப்பிட்டு பார்க்குறா. இதனால என்னோட வாயில் வைக்கும்போது ஒரு சில நொடியிலே உருகிடுது. அப்படியே இதோட வாசனை என்னோட மூக்கை தொலைக்குது. நான் என்னமோ அந்த ஃப்ரீசன் டெசர்ட் உள்ளே இருக்கிற மாதிரி தெரியுது. இப்படி இவ்வளோ சொல்ல, இது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல ஏரிஸ். சரி நீ என்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டியாமே? ஆமாம் நான் உங்களை பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டேன். நான் ஒரு கதை எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்ஸை காட்டேன். இந்த கதையை நான் இங்கே கேள்விப்பட்டிருக்கேனே, வெயிட் பண்ணு. இந்த இம்ப்ரூவ் ஷீட் பிரின்சஸ் அண்ட் கோல்டன் டிராகன் தானே இது? ஹானியவன் கதை சொல்கிறா. இது ஒரு பிரின்சஸ் அண்ட் டிராகனை பற்றி கதை. அவன் இந்த கிங்டமில் இருக்க எல்லாரோட ஸ்மைலும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணான். ஐனஸ்ன்னு சொல்கிறாங்க, நான் இன்னும் இதை கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் அந்த ஜெயிலே வந்து எனக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. சரி கண்டிப்பாக, ஆனால் இன்னும் இந்த கதை
கதையை எழுதுற மாதிரி தான் தெரியுது. அந்த ஆத்தரை நெக்ஸ்ட் கதையை எழுதுறவொன்னே நான் இங்கே எடுத்துகிட்டு வரேன் இப்படி ஆனேன்னு சொல்ல நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், அந்த ஆத்தர் எப்போ இந்த கதையை முடிப்பாங்க? என்னை மன்னிச்சிடுங்க, மீதி கதையை என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா ஏன் முடியாது? அவங்களுக்கு என்னாச்சு? இல்லை, அவள் இப்போ என் கூட இல்லை. அவள் ரொம்ப வீக்காக இருந்ததுனால அவளுக்கு சரியாக சாப்பாடும் கிடைக்கல, அதனால் அவள் இறந்துட்டான். ஸோ அதனால தான் அவள் டைரியில் ஏரிஸை பற்றி எழுதியிருக்கான். இந்த கதை ரொம்ப சூப்பராக இருக்கு. ஏரிஸ், நீ என்னோட பர்சனல் அசிஸ்டண்டாக மாறிக்கிறியா? என்னையா நீ பணத்தை பற்றி தான் கவலைப்படாத, மீதி இருக்க விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். ஆனால் பிரின்சஸ் தயவு செய்து இப்படி பண்ணாதீங்க. என்ன நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா? நான் உனக்காக நல்ல நல்ல விஷயம் தானே பண்ணுறேன், அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன். தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுங்க. என்னோட சிஸ்டருக்காக நீ என் மேலே இறக்கலாம் உனக்கு ஆட தேவையில்ல. ஏரிஸ், பிரின்சஸ் மியா கிட்ட எப்படி உன்னால் இப்படி சொல்ல முடியுது? என்னோட கதையை புரிஞ்சுக்கிட்டு அது வந்து எனக்கு வேலை கொடுத்தா நான் அக்செப்ட் பண்ணுவேன். உங்களோட ரெக்கமெண்டில் நான் ஒரு ஆத்தராக மாற விரும்பலை. உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட டேலண்ட்டை பார்த்து தான் நான் உனக்கு இந்த வேலையை உனக்கு கொடுத்துருக்கேன். நீ அதை நல்லா புரிஞ்சுக்கோ. நீங்கள் சொல்கிறது ஒன்றும் உண்மை இல்லை. இவ்வளோ ஷார்ட் டைமில் நீங்கள் எப்படி என்னோட கதையை படிச்சிருப்பீங்க? ஏரிஸ், நான் சொல்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்க. நான் ஒன்றும் பொய் சொல்லலாம் விரும்பலை. எனக்கு இந்த ஸ்டோரியில் பிடிச்ச விஷயத்தை நான் உனக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு அந்த ஹீரோ வந்து அழகாக காட்டியிருப்பேன். ரெண்டாவது அந்த டிராகனை கடிக்கிற மாதிரி காட்டியிருப்பீங்க. அது ரொம்ப ஃபன்னாக இருந்தது. எப்படி நீங்கள் அந்த கொஞ்ச நேரத்தில் இதெல்லாம் சொல்கிறீங்க? கடைசியாக அந்த எதிரியான சைமனோட அந்த பிரிட்ஜில் ஃபைட் பண்ணுற சீனு அது வேறு லெவலாக இருக்கும். அவங்க ரெண்டு கூட எமோஷ்னலாக கடைசியாக ஃபைட் நடக்கும். இது வேறு லெவலாக இருக்கும். என்னால் அந்த டைமில் அதை பண்ணி தான் ஞாபகப்படுத்த முடிஞ்சது. சொல்ல ஐனஸ், சொல்லு. சரி, நான் இது வரைக்கும் எழுதுறதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமாம்ல, அதாவது நான் ஏதோ தப்பாக பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச அந்த விஷயம் இல்லை. அது கொஞ்சம் தான் இருந்தது. ஆனால் வெளிப்படையாக சொல்லணும்னா இப்போ இருக்கிற கதையை விட அந்த ஸ்டோரி ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் என்னடா இதை மனசில் வச்சுக்காம நான் ஏதோ பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனேன்னு சொல்கிறேன். ஏரிஸ், இதில் என்ன சர்ப்ரைஸ் ஆகிற? பிரின்சஸ் மியா வந்து ஒரு இன்டெலிஜென்ட். அவங்க ஒரு கதையிலேருந்து அந்த கதை எப்படி முடிய போகுதுன்னு அவங்களுக்கு ஈஸியாகவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆனே சொல்ல. ஆமாம், அதான் அவள் சொல்கிறது தான். இப்படி இவ்வளோ கை காட்டேன், இது ரொம்ப சூப்பராக இருக்குது, என்னால் நம்பவே முடியல. இப்படி இவ்வளோ சொல்ல நான் உனக்கு ஆஃபர் பண்ணல, நான் வேணா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். நீ என்னோட ஃபர்ஸ்ட் ஆத்தராக இருக்கியா? நீ அதுக்குள்ளே இந்த கதையை எழுதி முடிச்சுடு. நான் கண்டிப்பாக முடிப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் பிரின்சஸ் மியா. பேக்ரவுண்ட் வாய்ஸ் வருது. கடைசியாக பிரின்சஸ் மியா அவங்களோட ஃபாலோவரை இன்னொரு ஆளை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க ஒரு நாள் ஒரு ஸ்டோரி எழுதுவாங்க. அந்த ஸ்டோரி தி லைஃப் ஆஃப் தி சைன் இம்பீரியல் பிரின்சஸ் மியான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி எழுதுவாங்க. முழுக்க பிரின்சஸை பற்றி தான் இருக்கும். ஆனால் அது இந்த கதை கிடையாது, அது வேற ஒரு கதை. நெக்ஸ்ட் இந்த காட்டுறாங்க. அவள் கையிலும் ஒரு லெட்டர் இருக்கு. வசந்த காலம் வரப்போகுது, நான் வேற இந்த கேஸ்ட்டை விட்டு வெளியே போகணும். அங்கே செயின்ட் நோயல் அகாடமியில் நான் போயிட்டு என்னோட லைஃப்பை நான் வாழ ஸ்டார்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லை, என்னோட டைரியில் இருக்க விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்து அடுத்து என்ன நடக்க போகுது நான் இப்போயே ப்ரிப்பேர் ஆகணும். இந்த பேரழிவு திரும்ப நடந்தால் பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் என்னால் முடிஞ்ச அளவு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கவங்களோடையும் நான் கண்டுபிடிக்கணும். ஆனால் என்னை அந்த கிலாட்டினிக்கு கூப்பிட்டு போனேன் அந்த ரெண்டு பேர், குறிப்பாக அந்த டியோன் ருடோல்வோன் அண்ட் சியோன் சோல், இவங்க ரெண்டு பேருக்கும் எனக்கு எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. இப்படியே அந்த சீனை முடிச்சிட்டாங்க.